அவர்களில் பெரும்பாலோரை வாக்குறுதி நிறைவேற்றுபவராக நாம் காணவில்லை. அன்றியும் அவர்களில் பெரும்பாலோரை பாவிகளாகவே கண்டோம். அவர்களுக்கு பிறகு மூசாவை நம் அத்தாட்சிகளுடன் ஃபிர்அவுனிடத்திலும் அவனுடைய தலைவர்களிடத்திலும் நாம் அனுப்பி வைத்தோம். அப்போது அவர்கள் அவற்றை நிராகரித்து அநியாயம் செய்து விட்டார்கள். இத்தகைய குழப்பக்காரர்களின் முடிவு எப்படி இருந்தது என்பதை கவனிப்பீராக. ஃபிர்அவுனே, நிச்சயமாக நான் அகிலங்களின் இறைவனால் அனுப்பப்பட்ட தூதனாவேன் என்று மூசா கூறினார். அல்லாஹுவின் மீது உண்மையை தவிர வேறு எதுவும் கூறாமல் இருப்பது என் மீது கடமையாகும். உங்களுடைய இறைவனிடம் இருந்து உங்களுக்கு தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்திருக்கிறேன். ஆகவே இஸ்ரவேலர்களை என்னுடன் அனுப்பிவை என்றும் அவர் கூறினார். அதற்கு அவன், நீர் அத்தாட்சியை கொண்டு வந்திருப்பீரானால் நீர் உண்மையாளராக இருப்பின் அதை கொண்டு வாரும் என்று கூறினார்.